தீட்டப்பட்ட ஷைத்தானின் பிடியை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய பெயர் உமர் அல்ஹம்துலில்லாஹ். நான் இஸ்லாத்துக்கு 4.5 வருஷம் ஆகுது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்தேன்னா, ஒரு அற்புத ஒரு படைப்பை பத்தி இறைவன் நாடினால் பேசுவோம் இன்னைக்கு. நீங்க எல்லாரும் கேங்ரோவை பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நேர்லயாச்சும் இல்லைன்னா அட்லீஸ்ட் யூடியூப் இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க. தமிழ்ல நம்ம கங்காரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அது பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும்? அது கொஞ்சம் ஆக்சுவலி அதை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரியேச்சர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதை மீம்ஸ்லாம் எப்படி வரும்னா, அதை பாக்ஸிங் பண்ற மாதிரி, ஃபைட் பண்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெக்ஸு, அது அந்த லெக்ஸை வச்சு எவ்வளோ அதை ரொம்ப ஹைட்டை ஜம்ப் பண்ண முடியும் அதால, அதுக்கு நீளமான வால். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரியேச்சர் நினச்சிருப்போம். ஆனா அதுல என்ன ஒரு அதிசயமான அதுகிட்ட ஒரு எபிலிட்டினா, அதோட பிறப்புல தான் இருக்கு. இப்போ அது ஒரு குட்டி அதுக்கு பிறக்குதுன்னா, அந்த ப்ராசஸ் அவ்வளோ ஒரு யூனிக்கானது. இப்போ எப்படி ஒரு ஹியூமன் சைல்டு பிறக்கும் போது அது அவ்வளோ கஷ்டப்பட்டு, தாய் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த குழந்தை பல வித ஸ்டேஜஸ்லாம் தாண்டி 10 மாசம் கடந்து ஒரு குழந்தை பிறக்குதோ, அதே மாதிரி இந்த கேங்ரோக்கும் ஒரு புது விதமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் ஹியூமன்ஸை வச்சு ரிலேட் பண்ணி சொல்றேன். ஒரு குழந்தை வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 மாசத்துலேருந்து 10 மாசம் வரையும் ஆகுதுங்களா? ஸோ அதில் வெளியே வரும்போது அது பெர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா அதுக்கு கண்கள், கைகள், கால்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே வருது. கரெக்டுங்களா? நீங்க குழந்தைங்களோட இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. குழந்தை அது உருவானது ஒரு 10 இல்ல 12வது நாள்ல தான் எம்பிரியோன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். கண்ணு இருக்காது, கை இருக்காது, எதுவுமே வளர்ந்துருக்காது. ஒரு சின்னதா ஒரு வடிவம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்த 2வது வாரத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் 40 நாள்ல அது மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு 10 மாசம் முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த குழந்தை ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கா இந்த உலகத்துக்கு வருது. ஸோ ஆனா கேங்ரோக்கு அப்படி கிடையாது. அது இந்த குட்டி எப்படின்னா 33வது நாள்லயே அது வெளியே வந்துடும். அதோட தாயோட கருவறையிலேருந்து 33வது நாள்ல வெளியே வந்துடும். ஆனா அது ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனித குழந்தை 33 வயசுல ஒரு தாயோட வயதுல இருந்து வெளியே வந்தா அதே ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது கை கால் வளர்ந்துருக்காது, அது கண்ணு ஒழுங்கா பார்க்க முடியாது, அதால பிரீத் கூட பண்ண முடியுமான்னு தெரியல அது. ஸோ அந்த ஒரு நிலையில 33வது நாள்ல வெளியே வந்த குழந்தை ஒரு குட்டி எப்படி இருக்குன்னா, அதுக்கு அதால பார்க்க முடியாது. ஆக்சுவலி பாருங்க, அந்த கண்ணும் திறக்க முடியாது. எல்லாமே அப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற நிலையில இது ஒரு கேங்ரோக்கு மட்டும் இல்ல, அதோட ப்ராசஸே இப்படிதான். ஒரு குட்டி 33வது நாள்ல அது வெளியே வருது. வந்த உடனே அது என்ன ஒரு அதிசயம்னா, இப்போ நம்ம மனுஷங்கெல்லாம் மலை ஏறுறாங்க, இந்த ஹிமாலயஸ் மலை, மவுண்ட் எவரெஸ்ட் மலை அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அவ்வளவு பெரிய கஷ்டம் தான். ஏன்னா ஒரு வேர்ல்டுலயே ஹைட்டான ஒரு மலை எவரெஸ்ட். ஸோ அதை ஏறுறது அவ்வளவு கஷ்டம்னா, இந்த ஒரு குட்டி அதை விட ஒரு பெரிய ஒரு மலைய இந்த 33 நாள்ல இது கிடக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு எதுவுமே தெரியாது. இதோட கோல் என்னன்னா, அந்த தாய் வெளியே வந்த உடனே கேங்கருக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கும், தெரியும், பார்த்துருப்பீங்க. ஒரு பை மாதிரி இருக்கும். இந்த வளர்ந்த கொஞ்சம் அந்த கேங்கர் பெருசானது பக்கம் அதுக்குள்ளதான் பாதுகாப்பா இருக்கும். இதோட இலக்கு என்னன்னா, அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த தாயோட அந்த பையில அந்த பவுச்சுக்குள்ள இது போகணும். ஆனா அதுதான் இதோட கோல். இது என்ன பண்ணும்னா, தாய்க்கு முடி இருக்கும்ல, சோ அந்த முடியை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறும். அது கண்ணு தெரியாது. ஆக்சுவலி அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அதுக்கு ஒரு கண்ணே இல்லாத ஒரு உயிரினத்துக்கு அது இங்கதான் போகணும் அது யாரு சொல்லி கொடுத்தா? அதால எப்படி அது முழுசா வளராத ஒரு கை கால்களை வச்சுட்டு நம்மளாலே இப்போ இப்ப இந்த மாதிரி நிறைய நூல்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடிய நூல் மாதிரி வச்சுக்கோங்க, நம்மளால மேல ஏற முடியுமா? நம்ம இவ்வளவு ஃபுல்லா பெர்ஃபெக்டா இருந்தும் நம்மளால ஒரு மலைன்னு இல்ல, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏற முடியுமா நம்மளால? பட் நம்மளால முடியாது. நம்ம கண்கள் இருக்கு, நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கு, பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்மளால ஏற முடியாது. ஆனா பிறந்த குழந்தை அது ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே என்ன பண்ணும்னா, அந்த பவுச்சுக்கு தான், அந்த பைக்கு தான் ஏற முயற்சிக்கும்.
ஸோ அப்படி ஒரு படைப்பு வந்து இது வந்து எதர்ச்சியா நடந்தது நினைக்கிறீங்களா? இல்ல வந்து சும்மா ஆக்சிடென்டா இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பை ஆக்சிடென்டா தான் எல்லாமே கிரியேட் ஆச்சுன்னுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எதர்ச்சியா ஒரு விபத்தால இந்த மாதிரி ஒரு நடக்க முடியுமா? அந்த கண்ணில்லா ஒரு உயிரினத்துக்கு இங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படைத்தவன் இல்லாம இந்த மாதிரி ஒரு படைப்பை கண்டிப்பா பண்றக்க முடியாது. இது ஒரு கேங் ரூல் இல்ல, இருக்கிற எல்லா குட்டியும் இதே மாதிரி தான் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் அதோட தாயோட அந்த பவுச் ரீச் ஆன உடனே அங்கதான் வந்து அது வளரவே ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஒரு ஹியூமன் சைல்டு வந்து 10 மாசம் வரையும் தாய் வயிற்றுலயே இருந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளரும். கரெக்டுங்களா? அது வந்து இன்டர்னலா நடக்கும், தாயோட உடம்புக்குள்ளேயே நடக்கும், வயிற்றுக்குள்ளேயே நடக்கும். ஆனா இது வந்து எக்ஸ்டர்னலா நடக்கும், அது வெளியே. ஸோ 33 நாள்ல வந்து தாயோட வயிற்றுல இருந்து வெளியே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அது தாயோட அந்த பையில தான் வந்து வளருமே. மீதி இருக்கிற நாட்கள் அது முழுசா அதோட லிம்ஸ், அது கை கால்கள்லாம் முழுசா முளையிற வரைக்கும் அது அந்த தாயோட வயிற்றுல தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தாயோட அந்த பைக்குள்ள அந்த குழந்தை இப்படிதான் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும். ஸோ நீங்க பாருங்க, அதுக்கு எனக்கு சொல்லும் போதே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா வருது. அதுக்கு எப்படி அந்த இடத்துக்கு தான் போகணும், அது மாதிரி யார் அதுக்கு சொல்லி கொடுத்தது? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த குட்டி வந்து நான் இதுல டைமென்ஷன் சொல்றேன். இது பிறந்த உடனே 33 நாளுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்னா 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதோட நீளம். 2 சென்டிமீட்டர். அதோட எடை வந்து 2 கிராம் தான் இருக்கும். அவ பாத்துக்கோங்க, அது எவ்வளோ சின்னதா இருக்கு. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவங்க கையோட அந்த குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கு அந்த குட்டி. ஸோ இப்படி ஒரு சின்ன ஒரு உயிரினம் இவ்வளோ ஒரு மலைய அது வந்து ஏறுது. அது அதுக்கப்புறம் இந்த பை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து தாயோட அந்த பை வந்து ஜஸ்ட் அந்த குழந்தைய அதாவது பாத்துக்கிறதுக்காக ஒரு பை மட்டும் கிடையாது. இந்த பை வந்து இந்த குழந்தைங்களை வளர்ப்பதற்காகவே டெடிகேட்டடா இதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே எவ்வளோ வெப்பமா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் இதுக்கு குழந்தை வளர்ற அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த பை கொடுக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணும். அது இல்லாம கிளீனா இருக்குமாமா. எப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வியாதியோ இல்லை ஏதோ வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அது தன்னைத்தானே அந்த பைய கிளீன் பண்ணிக்குமா. பாருங்களேன். ஸோ அதோட குழந்தைய அது அவ்வளோ எப்படி பாத்துக்குது பாருங்க, அவ்வளோ அக்கறையா அதை ஆட்டோமேட்டிக்கா அதே கிளீன் பண்ணிக்கிட்டு. அது இல்லாம இந்த பையலோட இன்னொரு ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, அந்த குழந்தை அந்த குட்டி வளர வளர இந்த பையும் பெருசாகிட்டே இருக்குமா, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ இப்போ நான் சில இந்த வீடியோ நம்ம காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதுல கேங்ரோல இன்னொரு இந்த தாய் கேங்ரோக்கு ஒரு சக்தி இருக்கு. எப்படின்னா அதனால அந்த பிரெக்னன்சிய கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியும். அது எதனால அப்படின்னா, சில நாட்டுல வந்து அந்த தாய் கேங்ருக்கு வந்து சில ஆபத்து இருக்கும். மற்ற உயிரினங்கள்னால இல்ல பிரெடேட்டர்ஸ்னால ஆபத்து வரும்போது தன்னோட குழந்தைகளுக்கு அது பாதிச்சிடுமோ என்று பயந்து அது என்ன பண்ணும்னா இந்த பிரெக்னன்சியை வந்து ஸ்டாப்ல பாஸ் பண்ணுமா. அதுக்கு பேர் எம்ப்ரியானிக் டயபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அது திருப்பியும் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அந்த குழந்தை ஒரு நித்திரையில இருக்குமா. ஸோ கேங்க்ரோ அதை நினைச்ச நேரத்துல அதை பாஸ் பண்ணிட்டு அது எப்ப சேஃப்னு அது உணருதோ அப்போ அதை திருப்பியும் அதோட பிரெக்னன்சியை ஸ்டார்ட் பண்ணுமா. இதெல்லாம் நீங்க பாருங்களேன், எவ்வளவு ஒரு அற்புதமானது. இப்ப நம்ம நார்மலா ஒரு வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பிளே அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ப்ராசஸை நம்மளால பாஸ் பண்ண முடியுமா பாருங்க. அவ்வளோ ஒரு யூனிக்னஸ இறைவன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தற்செயலா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு படைத்தவன் இல்லாம எப்படி ஒரு போன் லேப்டாப் வர முடியாதோ இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸ் ஒரு மதர்ஹுட் வந்து யாரால கொடுத்துருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் எதையும் நான் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு இறைவன் சொல்றான். ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். நம்ம எதுக்காக வந்தோம், என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம், இந்த 3 கொஸ்டின் நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுக்கான விடை இந்த குர்ஆன்ல இருக்கு. இது போல பல செய்திகள் இந்த குர்ஆன்ல இருக்கு. வாழ்வியலா இருக்கட்டும், எப்படி நடக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாமே இருக்கு. உங்க சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் ஆக்சுவலி நிறையவே இருக்குது இதுல. ஆக்சுவலி சயின்டிஸ்ட்லாம் இப்போ ஒவ்வொன்றா இதை பார்த்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு இறைவன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த குர்ஆன். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும்.
வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.